இன்னைக்கு ஒரு காரியத்தை குறித்து நம்மளோட ஆண்டவர் பேச விரும்புகிறார். அழகான ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. ரட்சிக்கூடாதபடி கர்த்தருடைய கை குறுகி போவதும் இல்லை, கேட்கக்கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைத்திருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நம்மளோட ஆண்டவருக்கும் நம்மளுக்கும் இடையா இருக்கிற ஒரு காரியம் பாவமான ஒரு காரியம். வேதாமத்தில் நிறைய பேர்த்தை பார்த்து கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். ஆனால் சுகத்தை கொடுத்த பிறகு கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, இனி நீ பாவம் செய்யாத, இனி கேடான ஒன்று நீ செய்யாதன்னு ஆண்டவர் சொன்னார். நம் ஆண்டவர் சன்னிதானத்தில் வந்து உட்காரணும்னு நினைக்கிறோம், ஆண்டவர் சன்னிதானத்தில் அமர்க்கணும்னு நினைக்கிறோம், ஜெபிக்கணும்னு நினைக்கிறோம். இன்னும் எனக்கு ஆண்டவர் பேச குரல் கேட்கவே மாட்டுதுன்னு சொல்கிறோம்ல. நம்மளோட பாவம் மாத்திரமே கர்த்தருக்கும் உங்களுக்கும் நடுவே இருக்கிற ஒரு காரியமாக இருக்குது, ஒரு பிரிவினை, ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தருக்குள் இருக்கிற நம்மளுக்கு அனுதினமும் இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கணும், அனுதினமும் கர்த்தரோடு உறவாடுகிறவர்களாக இருக்கணும். இந்த பாவத்தை விட்டு வெளியே வாங்க. இந்த பாவம் நம்மளுக்கு வேண்டாம். நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளியாக நம்ம கடந்து போவோமே. இந்த நரக வாழ்க்கை நம்மளுக்கு வேண்டாம். இந்த உலகத்தில் நம்ம பொய் சொல்லி தான் நம்ம வாழணும்னு அவசியம் கிடையாது. பொய் சொல்லாமல் உண்மையாக நம்ம வாழ முடியும். இந்த உலகத்தில் கர்த்தருடைய சன்னிதானத்தில் உண்மையாக இருந்து பாருங்க. உங்களுக்கு இருக்கிற எல்லா கெட்ட பழக்க வழக்கங்கள், உங்கள்கிட்ட காணப்படுகிற எல்லா மாம்சத்தின் கிரியைகளை உங்களை விட்டு எடுத்து போட்டு யூத ராஜ சிங்க சன்னிதானத்தில் நீங்கள் வந்து பாருங்களேன். அவர் உங்களோட கரத்தை பிடித்து உங்கள் இருதயத்தோடு நீங்கள் நடக்கும்போது, உட்காரும்போது, படுக்கும்போது, நீங்கள் எங்கே போனாலும் சரி அவரோட குரலை நீங்கள் அனுபவிக்கிறவர்களாக கர்த்தர் உங்களை வைக்க போகிறார். இதை விசுவாசத்தோடு நம்ம ஏற்றுக்கொள்ளலாமா?